பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வைக்கலாம். சொத்த சேர்த்தா நம்ம பேங்க் லாக்கர்ல வைக்கலாம். ஆனா நம்ம சேர்க்கிற ஒரே ஒரு சொத்து, நல்ல ஆன்மாவா புண்ணியத்த சேர்க்கிறது தான். உங்க பிள்ளைகளுக்கு வேற எதையுமே டெபாசிட் பண்ண முடியாது. ந நம்ம பிள்ளைகளுக்கு வேற எதையுமே டெபாசிட் பண்ண முடியாது. சார் இன்னும் ஒரு 5 நிமிஷம் சார். வேற எதையுமே டெபாசிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சேவை உள்ளத்தோட இருந்தோம்னா, அது நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல புதிய செய்திகள சொல்லும். எத்தன பார்க்குறோம் சார். இப்ப நான்லாம் ஓப்பனா சொல்றேன் சார். சத்தியமா நான் குட்டையா மட்டும் பிறக்கலைன்னா, நான் குட்டையா மட்டும் பிறக்காம நார்மல் ஹைட்டா பிறந்திருந்தேன்னா, உண்மையிலேயே நான் இந்த மாரி பேச மாட்டேன் மைக்ல. புக் எழுத மாட்டேன். என்னைய எந்த அளவுக்கு இந்த சொசைட்டி என்னைய பேர் சொல்லியே யாரும் கூப்பிட மாட்டாங்க சார். இப்ப இப்படி போட்டா போட்டு டோக்கியோ ராம்னான்னு போட்டுருக்கீங்கல்ல. நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது, அ படிக்கும்போது குட்டையான்னு தான் கூப்பிடுவாங்க. "ஏய் குட்ட பிள்ள, குட்டையா அங்க வாடா" அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த மாரி டேபிள் இருந்துச்சு. நானும் எங்க அப்பாவும் 9த் அட்மிஷன் போயிருந்தோம். நான் சேர்ல இப்படி உட்கார்ந்திருக்கேன். எங்க அப்பாவும் உட்கார்ந்திருக்காரு. நான் உட்கார்ந்திருக்கிறதே ஹெட் மாஸ்டருக்கு தெரியல. "என்ன சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, ஸ்டூடண்ட்ட காணா" அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா, "அப்பா எந்திரிச்சு ஓடியாப்பா" அப்படின்ன உடனே நான் இப்படி வந்து சைடுல நின்டேன். அப்பதான் அது எச்சமிக்கே தெரிஞ்சுச்சு. "ஓ இப்படியா? 9தா சார்?" அவன், "ஆமா 9த் சார்." ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ்லயே 2 ஸ்ட்ரெஸ் இருக்கு. மன அழுத்தத்திலேயே. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். இது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸா மாறி அதே ஸ்கூலுக்கு 5 தடவ சீஃப் கெஸ்ட்டா போயிருக்கேன். என்னைய அந்த ஹெச்எம் கேட்டார்ல, "இந்த பையன எங்கப்பா காணான்னு?" கலக்கப்போவது யாரு சீசன் 2 பண்ணிட்டு நான் வரப்ப அந்த ஸ்கூலுக்கு போனேன். எனக்கு இந்த பேசுறது, டிவில பேசுறதெல்லாம் எனக்கு பெரிய பெருமையாவே இருக்காது சார். ஏன் அப்டின்னா, நான் நெறைய பேச்சாளர்கள் கூட, நெறைய பேர் கூட பழகிட்டேன். ஆனா நான் புத்தகம் எழுதியிருக்கேன்ல சார். இந்த புத்தகம் எழுதுனது தான் சார் பெருமை. 7 புத்தகம் எழுதுனேன்னு சொன்னேன். தமிழ் தந்த நல்லறிஞர்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் சென்னை எக்மோர்ல சோசியல் சயன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் சென்னை எக்மோர்ல பாடத்திட்டமா வச்சிருக்காங்க. அந்த பாடத்திட்டத்த டெய்லி டெய்லி பசங்க படிச்சு பரீட்சை எழுதுறாங்க. எனக்கு இத நம்ம ஒரு பெரிய சாதனையா, ஒரு பெரிய பணக்காரனா இல்லைனா கூட, இந்த ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு பாருங்க. இந்த ஆத்ம திருப்தி. அ அதுதான் நம்மள இயக்கிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு புத்தகம் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். 50 ஆண்டுகளில் நடந்ததும் கடந்ததும்னு. இந்த 50 வருஷத்துல என்னவெல்லாம் நடந்துச்சு, என்னவெல்லாம் நம்மள விட்டு போயிருச்சு. ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்றேன். சார் முடிச்சுறேன் சார். அவரு வேற என்னைய பார்த்துக்கிட்டாரு. முடிப்பேன் முடிப்போம்னு சொல்லி 10 நிமிஷம் ஆயிருச்சு. முடிக்க மாட்டேன்ற. அ ஒரு எல்லாருக்குமே அப்படிதான். சார் வீட்ல தான் சார் பேச முடியல. வீட்ல பேசினா சோறு போட மாட்டேன்றாய்ங்க. இப்படி மேடை கிடைச்சாலும் பேசிக்கிறேன். ஒரு 2 விஷயம் மட்டும் அன்னைக்கு நடந்த விஷயம் சொல்றேன். 2 விஷயம். அன்னைக்கு வாடகை சைக்கிள் நெறைய பேர் ஓட்டியிருப்போம். வாடகை சைக்கிள் ஓட்டியதும் வானத்தை அளந்ததும் ஒரு தலைப்பு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ரூ. 1 நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அங்கனக்குள்ள சுத்திக்கிட்டே வருவோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ அவர்ட்ட போய் கேட்போம். "சார் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு?" "ஓட்டுடா 2 ரவுண்டு போடா" அப்படின்னுவாரு. போய் நிப்பாட்டிருவோம். இன்னைக்கு வாடகை சைக்கிள் இந்த தலைமுறைக்கு தெரியுமா? தெரியாது. வாடகை சைக்கிள் ஓட்டுனது. போர்ட்டபிள் டிவில பிளாக் அண்ட் ஒயிட்ல டிவில படம் பார்த்துருக்கோம். ஒளியும் ஒளியும் போடுவாய்ங்க. 6 பாட்டு வெள்ளிக்கிழமை. ஒரே ஒரு ஞாயித்துக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கே என்னமோ ஒரே ஒரு படம் போடுவாய்ங்க. பிளாக் அண்ட் ஒயிட் படம். போர்ட்டபிள் டிவில. அதுல எங்க அப்பாவெல்லாம் என்ன பண்ணா, மர டோர் போட்டு பூட்ட போட்டு பூட்டி வச்சுருவாரு. அவரு தான் சாவி வச்சிருப்பாரு. படம் "அப்பா டிவி பார்க்கணும்." "இருடா" அப்படின்ட்டு அவரு சாவிய போட்டு அந்த டோர தொறந்த உடனே, எங்க ஊர் பக்கத்து வீடு எல்லா பேரும் உட்கார்ந்து ஒரு 20 பேர் டிவி பார்த்தோம். இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு தெரியாது. இந்த மாதிரியான பதிவுகள சொல்றதுக்காக அந்த புத்தகம் எழுதினேன். அதே மாரி கொரோனா நெனச்சு பார்த்தோமா சார்? ஆனா கொரோனாவப்ப உண்மையிலேயே யாரு சந்தோஷப்பட்டான்னா, நெறைய பேர் கடன் வாங்கியிருப்போம்ல, அவங்க தான் ரொம்ப செலவு கிடையாது. ஒரே ஒரு தட்டிய கொண்டு வந்து அரைஞ்சு வச்சுட்டோம்னு வைங்க, சுத்து பக்கம் ஊருக்கு யாரும் வரமாட்டாய்ங்க. எங்க தாத்தாவெல்லாம் கபசப்ப குடிநீரு ஒரு 60 பேத்துக்கு டெய்லி குடுப்பாரு. "என்ன தாத்தா அவ்வளோ அன்பான்னா?" "அந்த 60 பேர் தான்டா என்ட்ட கடன் வாங்கியிருக்கான். அவன் ஆரோக்கியமா இருந்தா தான் எனக்கு பணம் வரும்னாரு." இந்த அப்படியே புரட்டு போட்டுச்சு. வர்ற தலைமுறைக்கு கொரோனானா என்னான்னு தெரியாது. அதனால அந்த மாரி எழுதியிருக்கேன். வாழ்க்கையில ஒண்ணு மன திருப்திக்காக வாழுங்க. ஆனந்தமா வாழுங்க. எத செஞ்சாலும் ஆனந்தமா செய்யுங்க. இன்பத்தோட வாழுங்க. நம்ம எது என்ன சார்?
ஆ, 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 ஆ. அங்கட வரணும். எல்லாருமே சொல்றேன் சார். புடி